வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்த கிளாஸில் வந்து இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அடிப்படை உரிமைகள். ஸோ பாலிட்டி கிளாஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம லைனாக பார்த்துருவோம் இல்லையா? பார்ட் 1 பார்த்தோம், யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். பார்ட் 2 பார்த்தோம், சிட்டிசன்ஷிப். இப்போ பார்ட் 3 இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அடுத்த பார்ட் 3ல வரப்போகுது. இதுலேயே ஆர்டிகல்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 12 வரைக்கும் பார்த்தோமா? லாஸ்ட் இதில் கரெக்டாக 11 வரைக்கும் பார்த்தோம். 12, 13, அதுக்கப்புறம் 14லேருந்து 35 வரைக்கும். இப்போ 12 to 35 இந்த சரத்து நம்பரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 to 35 ஆர்டிகல்ஸும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பத்திலே இந்த சோர்சஸ்லாம் பார்த்தோம். ஒரு சாப்டரும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளும் எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சு, வேற ஒரு நாடுல இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்துல இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க, யூஎஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. யூஎஸ்ல இதை வந்து பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குறிப்பிட்ட அவங்க யூஎஸ் சிட்டிசனுக்கான அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்தியாவும் எடுத்து இந்தியாவுக்கு வந்து அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இப்போ இந்த அடிப்படை உரிமைகளில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இதுக்கு முன்னாடி அந்த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போதே பார்த்தோம். இது வந்து ஜஸ்டிசபிள் இன் நேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜஸ்டிசபிள், அதாவது இந்த அடிப்படை உரிமைகள், இந்த ஆர்டிகல் 12, 13 அடிப்படை உரிமைகளை பற்றி டிஃபைன் பண்ணியிருக்கோம். 14லேருந்து அடிப்படை உரிமைகள் ஆரம்பிக்குது. இந்த 14லேருந்து 35 இந்த அடிப்படை உரிமைகள் ஏதோ ஒன்று யாரோ இந்தியருக்கு அது வந்து மீறப்படுது அப்படின்னா, சரிங்களா, அடிப்படை உரிமைகள் மீறப்படுது அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா கோர்ட்டுக்கு போயிட்டு என்னோட அடிப்படை உரிமைகள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ரிட்ரெஸல் வாங்கிக்கலாம். ஸோ அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்லேயே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள், இந்த அடிப்படை உரிமைகள்ல ஏதாவது ஒன்று பாதிக்கப்படுது, ஏதாவது ஒரு குடிமகனுக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அவன் டைரக்டா கோர்ட்டுக்கு போகலாம். இதுதான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். இப்போ டைரக்டா அவன் கோர்ட்டுக்கு போகலாம். டைரக்டா கோர்ட்டுக்கு போறது ஹையர் கோர்ட், அதாவது ஹை கோர்ட்டுக்கும் போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். இந்த ரெண்டுமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், ஹை கோர்ட்டுக்கு போகலாம். எந்த காரணத்துக்கெல்லாம் அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான், எந்த காரணத்துக்கெல்லாம் ஹை கோர்ட்டுக்கு போவான், அதெல்லாம் வந்து நீ அடுத்தடுத்த ப்ரொவிஷன்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடிப்படை உரிமைகள் பார்ட் 3ல வந்து அடிப்படை உரிமைகள் பத்தி பார்க்க போறோம். அடிப்படை உரிமைகள் ஜஸ்டிசபிள் நேச்சர், ஏதாவது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா கோர்ட்ல போய் ரிட்ரெஸல் வாங்கலாம். இந்த அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்க? யூஎஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. யூஎஸ்ல பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எடுத்து நமக்கு வந்து அடிப்படை உரிமைகள் வச்சிருக்காங்க. இன்னும் போக போக அடிப்படை உரிமைகள், இந்த அடிப்படை உரிமைகளை திருத்தம் பண்ணலாமா? இப்போ கான்ஸ்டியூஷன் எழுதும்போது சில அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. அந்த அடிப்படை உரிமைகளை வந்து திருத்தலாமா? பார்லிமெண்ட்டுக்கு அதை அமெண்ட் பண்ற பவர் இருக்கா? சில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு அமெண்ட் பண்ற பவர் இருக்கு. சில ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல என்னன்னா பார்லிமெண்ட்டுக்கு அமெண்ட் பண்ற பவர் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கேசவானந்த பாரதி கேஸ், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? கேசவானந்த பாரதி கேஸ். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இப்போ பார்லிமெண்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்றதுக்கு பவர் இருக்கா இல்லையா, அதோட கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ முதலாவதா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஃபேக்சுவலா ஆர்டிகல் 12லேருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் இருக்கக்கூடிய சரத்து, அதோட ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் படிச்சு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்செப்ட் முடிஞ்சு. அதே மாதிரி இது கான்ஸ்டியூஷன்ல எந்த பார்ட்ல குறிப்பிட்டிருக்காங்க? பார்ட் 3 இது ரொம்ப முக்கியம். பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. பார்ட் 3ல வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி இருக்கும். அதுக்குள்ள 12லேருந்து இப்போ 35 ஆர்டிகல் வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ஆர்டிகல் என்ன சொல்லலாம் அப்படின்னா மக்னா கர்த்தா அப்படின்னு கூட சொல்லலாம். மக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மக்னா கர்த்தான்னு சொல்லுவாங்க அப்படின்னா இங்கிலாந்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிட்டிசனுக்கு சர்டன் ரைட்ஸ் இருக்கு. அது வந்து மக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து தான் யூஎஸ்க்கு வந்து அந்த ஃபண்டமெண்டல் பில் ஆஃப் ரைட்ஸ்ங்கிற கான்செப்ட், பில் ஆஃப் ரைட்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிற கான்செப்ட். ஸோ இதுல வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற விஷயம் வெறும் சிட்டிசனுக்கு மட்டும் கிடையாது, வெறும் இந்திய குடிமகனுக்கு மட்டும் கிடையாது.
ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியாவில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒருத்தனை யாரெல்லாம் எடுத்து பார்த்தீங்களோ ஒன்றா இந்தியன் சிட்டிசனாக இருப்பான், இல்லாட்டி ஏலியனாக இருப்பான். அந்த ஏலியன் ஒன்றா எனிமி ஏலியனாக இருப்பாங்க, இல்லாட்டி ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸாக இருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி சில ஃபண்டமெண்டல் ரைட் இந்தியாவோட சிட்டிசனுக்கு கொடுத்துருவாங்க, சில ஃபண்டமெண்டல் ரைட் இந்தியாவோட ஏலியனுக்கும் இருக்கு. ஏலியன் அப்படின்னா வந்து ஃபாரினர், சரிங்களா, இந்தியாவோட குடிமகனா இல்லாத அவங்களெல்லாம் வந்து ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். இது ஏலியன் வந்து நமக்கு ரொம்ப நம்ம வெளியுறவுத்துறையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய சீரா இருக்கக்கூடிய கண்ட்ரில இருந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ். இதே நம்மளோட எனிமி கண்ட்ரிஸ் அவங்கெல்லாம் வந்து நமக்கு பகை நாட்டுல இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் நம்மளோட எனிமி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. இப்போ வேற என்னெல்லாம் இந்த அடிப்படை உரிமைகளுக்கான பண்புகள், இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் ஃபேக்சுவலான நாலேஜஸ். என்னெல்லாம் பாட்டு, என்னெல்லாம் ஆர்டிகல்ஸ், அது போக அதோட பண்புகள்ல முதல் பண்பு ரொம்ப இம்பார்ட்டன்டான பண்பு, இட் இஸ் ஜஸ்டிசிபிள். அதாவது அரசியலமைப்பால் பாதுகாக்கப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. ஜஸ்டிசிபிள், அது எங்கேயாவது மீறப்படுது, அது எங்கேயாவது அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உடனே அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்கு. டைரக்டா கோர்ட்டுக்கு போகலாம், ரிட்ரெஸல் வாங்கலாம். இன்ஃபேக்ட் இந்த சட்டம் எழுதும்போது லெஜிஸ்லேச்சர்ஸ் அவங்க சட்டம் எழுதும்போது கூட அவங்களோட அடிப்படை உரிமைகள், மக்களோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தை கருத்துல வச்சுதான் அவங்க வந்து சட்டமே எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம் ஆர் அவைலபிள் ஒன்லி டு சிட்டிசன், வெறும் குடிமகனுக்கு மட்டுமே சில ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இருக்கு. இன்ஃபேக்ட் ஏலியனுக்கும் இருக்கு, இவருக்கும் இருக்கு, ஐ மீன் குடிமகனுக்கும் இருக்கு. அடுத்ததா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், இது வந்து முழுமையானது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முழுமையானது அல்ல அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, நாட் அப்சல்யூட் இன் நேச்சர். ஃபண்டமெண்டல் ரைட் நாட் அப்சல்யூட் இன் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 19ல ஃப்ரீடம் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், நீங்க என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா, இந்தியனா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணா பேசுறதுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது வந்து அப்சல்யூட் கிடையாது, முழுமையானது கிடையாது. சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கும்போது நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை பேசக்கூடாது. நம்ம பேசுற கருத்துக்கள் வந்து ஒரு வயலன்ஸை கிரியேட் பண்ணக்கூடாது, மக்களை வந்து நாட்டுக்கு எதிராக மாற்றக்கூடாது இல்லையா. அதே மாதிரி நிறைய அவதூறான விஷயங்கள் பேசக்கூடாது. அந்த மாதிரி என்ன வேணா பேசலாம், ஆனா இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸும் இருக்கு பாத்தீங்களா. அதனால இது வந்து முழுமையானது அல்லன்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொதுவாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா முழுமையானது இல்லை, நாட் அப்சல்யூட் இன் நேச்சர். மொத்தமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மொத்தமா சொல்லணும் அப்படின்னா நாட் அப்சல்யூட் இன் நேச்சர். எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்டும் அன்ரெஸ்ட்ரிக்டடா கிடையாது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. சில ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை, லிமிடேஷன்ஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்டும் என்னங்கிறது பார்க்கலாம். ஆனால் பொதுவாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள்னு எடுத்துட்டா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. அதனால அது வந்து நாட் அப்சல்யூட் இன் நேச்சர், முழுமையானது அல்ல. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ். ஸோ சிட்டிசனுக்கு மட்டும் இல்லை, இந்திய குடிமகன் அல்லாதவனுக்கும் பார்த்தீங்கன்னா சில அடிப்படை உரிமைகள் இருக்கு. அதே மாதிரி இது வந்து முழுமையான கிடையாது. அதே மாதிரி ஜஸ்டிசபிள், நியாயமானது, நியாயம், அதாவது பாதுகாக்கப்படும் சொல்லிட்டு அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அடுத்தது டிஃபெண்டட் அண்ட் கேரண்டீட் பை கான்ஸ்டியூஷன். என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்கோ அந்த அடிப்படை உரிமைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கான்ஸ்டியூஷனாலே உத்தரவாதம் இருக்கு. இந்த அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா எங்க போகணும், கான்ஸ்டியூஷன்லேயே குறிப்பிட்டிருக்கு. ஸோ அதனால இட் இஸ் டிஃபெண்டட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கேரண்டீட் பை த கான்ஸ்டியூஷன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம், எமர்ஜென்சி, அவசர காலத்தின் போது ஆர்டிகல் 352, 356, 360 இந்த 3 சரத்தை யூஸ் பண்ணி எமர்ஜென்சி பிறப்பிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி எமர்ஜென்சி அவசர காலகட்டத்தின் போது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படும். சில எமர்ஜென்சி பீரியட் அப்போ மொத்தமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போயிடும், சில எமர்ஜென்சி அப்போ சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்போ என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எமர்ஜென்சி பீரியட் அப்போ சஸ்பெண்ட் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆயுதப்படை, அதே மாதிரி போலீஸ் ஃபோர்ஸஸ், காவல் படை, அதுக்கப்புறம் பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் அப்படின்னு துணை ராணுவ படை. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. மற்ற மக்களுக்கு கம்பேர் பண்ணணும், ஆர்டினரி சிட்டிசன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி காவல் நிலையத்தில் இருக்கவங்களுக்கும் போலீஸ் ஃபோர்ஸஸ், மிலிட்ரி ஃபோர்ஸஸ், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு. கவர்மெண்ட்டை பற்றி என்ன வேணாலும் பேசலாம், ஒரு லிமிட்ல கவர்மெண்ட்டை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் இவங்களுக்குலாம் அந்த பவர் கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுற அந்த மாதிரி சில பவர்ஸ் எல்லாம் வந்து இந்த மிலிட்ரி அவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ இவ்வளோதான் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து சிட்டிசன்ஸும் இருக்கு, ஏலியன்ஸ்க்கும் இருக்கு. அதே மாதிரி அப்சல்யூட்,
நான் ஜஸ்டிசபிள், நாட் அப்சல்யூட், ஜஸ்டிசபிள். அடுத்தது வந்து இது வந்து எமர்ஜென்சி பீரியட் சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இந்த மாதிரி துணை ராணுவ படை இவங்களுக்கெல்லாம் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இந்த அடிப்படை உரிமைகள் வந்து அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஒரு ஆர்டிக்கலாக பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் பார்த்த பின்னாடி அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கல் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சியான இந்த கேசஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த கேசவனந்த பாரதி கேசஸ் அமெண்ட் பண்ணலாமா, அமெண்ட் பண்ண முடியாதா, அப்படி அமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு அமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த சரத்து 12 ஆர்டிக்கல் 12ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிக்கல் 12ல ஸ்டேட்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது ஏன் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அடுத்து பார்க்க போற எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும், அடிப்படை உரிமைகளையும் ஸ்டேட் இதை பண்ணலாம், ஸ்டேட் வந்து இதை பண்ண முடியாது, ஸ்டேட் வந்து இதை பண்ணக்கூடிய சக்தி வந்து ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேட்னு நிறைய இடங்கள்ல வரப்போகுது. வெறும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நிறைய இடங்கள்ல ஸ்டேட்னு வரும். இப்போ அந்த ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிறத ஆர்டிகல் 12லே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 12ம் ஆர்டிகல் 13ம் எந்த விதமான அடிப்படை உரிமைகளும் கொடுக்க போறது இல்லை. அது ஜஸ்ட் டெஃபினிஷன் மாதிரி தான். ஆர்டிகல் 12 ஆர்டிகல் 13. ஆர்டிகல் 14ல இருந்தா ஃபண்டமெண்டல் ரைட் ஆரம்பிக்குது. ஆர்டிகல் 12ல அந்த ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் நீ இங்க கான்ஸ்டியூஷன்ல எங்க வந்தாலும் ஸ்டேட் அப்படிங்கிறது இதுதான் குறிக்குது. எதை குறிக்குது அப்படின்னா அரசு குறிக்குது, கவர்மெண்ட்டை குறிக்குது. கவர்மெண்ட் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் அப்படின்னா என்ன பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, பார்லிமெண்ட். இப்போ பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே எல்லாரும் வந்துடுறாங்க. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியல், சாரி லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், அவங்க 2 பேரும் பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அதாவது கவர்மெண்ட் பிராக்கெட்குள்ள பார்லிமெண்ட்னா லோக்சபா, ராஜ்யசபா, கூடவே எக்ஸிக்யூட்டிவ், இந்த சட்டத்தை அமல் பண்றவங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி எப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பார்லிமெண்ட் இருக்கோ, அதே மாதிரி மாநில அரசுக்கும் அவங்களோட சட்டசபை இருக்குல்ல, அதுவும் உள்ள வந்துடும். சட்டசபை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருந்தாலும் சரி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இவங்க எல்லாரும் தான். இப்போ ஸ்டேட்டுன்னு குறிக்கிறது எல்லாமே இவங்க தான் குறிக்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட்னா பார்லிமெண்ட் நடுவில் சென்ட்ரல். அதே மாதிரி ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டசபை. இது போக லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஸ்டேட்டோட டெஃபினிஷனுக்குள்ள வந்துடும். எல்லா லோக்கல் அத்தாரிட்டிஸும், பஞ்சாயத்து, முனிசிபல், லோக்கல் போர்ட்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டேட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்போ இந்த 3 வந்துடுறாங்க. 4வதா ஒன்றும் வருது. என்ன அப்படின்னா, எல்லாம் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன், பப்ளிக் கம்பெனிஸ் அவங்களும் ஸ்டேட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லாம் ஸ்டாச்சுட்டரி, நான் ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ், இந்த மாதிரி ஓஎன்ஜிசி, செயில், அந்த மாதிரி பிபிஎல், அந்த மாதிரி பப்ளிக் கம்பெனியாக இருந்தாலும் சரி, எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், இதுவும் ஒரு பப்ளிக் கம்பெனி தான். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டோட டெஃபினிஷனுக்குள்ள வந்துடுவாங்க. ஸ்டேட் இது பண்ண முடியாது அப்படின்னா ஸ்டேட் அப்படிங்கிறது இவங்க எல்லாரும் தான். ஸ்டேட் இது பண்ண முடியும் அப்படின்னா இது எல்லாருமே தான். அப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட டெஃபினிஷனுக்குள்ள வந்து போவாங்க. இனி நம்ம எங்கெல்லாம் ஸ்டேட்டுன்னு பார்க்குறோமோ அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது இவங்கள தான் குறிக்கிறாங்க. இதுக்காக தான் இந்த ஆர்டிகல் 12ல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆர்டிகல் 13. இதுவும் எந்த விதமான உரிமையும் கொடுக்க போறதில்லை. ஆனால் சொல்லுது, ஆர்டிகல் 13 சொல்லுது, எந்த ஒரு அடிப்படை உரிமை இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்போ வரப்போகுது இல்லையா, கான்ஸ்டியூஷன் மூலியமா கொடுக்குற எந்த ஒரு அடிப்படை உரிமை பொருத்தமற்ற அல்லது இழிவுபடுத்தும் அனைத்து சட்டங்களுக்கும் வெற்றிடமாக இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெற்றிடம் வாய்ட், நல் அண்ட் வாய்ட். அதாவது எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆனாலும் எடுத்துக்கலாம். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த லா வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்லிமெண்ட் அடுத்தது பாஸ் பண்ற எந்த லா ஆகட்டும், எல்லா சட்டமும் இங்க கொடுக்குற இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து பாதிக்கப்படுச்சு, வயலேட் பண்ணுது அப்படின்னா அந்த லா வந்து வாய்ட், அந்த லா வந்து செல்லாது. ஸோ இதை வந்து ஆர்டிகல் 13ல குறிப்பிட்டிருக்காங்க. அதனால தான் ஆர்டிகல் 13 வந்து ஜஸ்டிசபிள் இன் நேச்சரா இருக்கு. ஆல் லாஸ் that are inconsistent or in derogation of any fundamental rights, எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணாலும் that law is considered as null and void. அதாவது அந்த லா வந்து கேன்சல் பண்ணிடலாம், அந்த லா வந்து செல்லாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்டிகல் 13ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது மறு ஆய்வு கோட்பாடு, நீதித்துறை மறு ஆய்வு கோட்பாடு அப்படிங்கிற இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டாக்டரின், ஒரு கோட்பாடு, டாக்டரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு இன்னும் எக்ஸாக்டா சொல்லுவாங்க. ஸோ இந்த நீதித்துறை மறு ஆய்வு கோட்பாடு, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது ஆர்டிகல் 13ல வெளிப்படையாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்ட் எங்க இருந்து எடுத்திருக்காங்க, நம்ம சோர்சஸ் பார்க்கும்போது பார்த்தோம். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்ட் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா யூஎஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பெயர்லேயே இருக்கு, நீதித்துறை மறு ஆய்வு கோட்பாடு. ஒரு சட்டமன்றம், ஒரு பார்லிமெண்ட்டோ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ ஒரு சட்டம் பாஸ் பண்றாங்க.
அந்த சட்டம் கான்ஸ்டியூஷனுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, இல்ல இந்த சட்டம் கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுது அப்படிங்கறத யாரு சொல்றாங்க அப்படின்னா ஜுடிஷியரி சொல்றாங்க. ஜுடிஷியரி சொல்றாங்க. அதாவது ஒரு பார்லிமெண்ட் பாஸ் பண்ண லாவை ஜுடிஷியரி ரிவ்யூ பண்றாங்க. இது கான்ஸ்டியூஷனுக்கு கரெக்டா இருக்கு, இது கான்ஸ்டியூஷனுக்கு மாற்றா இருக்கு அப்படிங்கறத ஜுடிஷியரி ரிவ்யூ பண்றாங்க. ஸோ அந்த பவர் பேர் தான் ஜுடிஷியரி ரிவ்யூ. ஒருவேளை அந்த ரிவ்யூ பண்ணும்போது அந்த விஷயம் கான்ஸ்டியூஷனுக்கு வயலேட் ஆகுது, கான்ஸ்டியூஷனுக்கு எகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னா ஜுடிஷியரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து நல் அண்ட் வாய்ட், அதை வந்து கேன்சல் பண்ணிடலாம், அது வந்து செல்லாது அப்படிங்கிறது சொல்லிடலாம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப்நார்மலான பவர் ஜுடிஷியரிக்கு, ரொம்ப பயங்கரமான ஒரு ஒரு அதிகமான பவர் ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஜுடிஷியரியோட வேலை என்ன, நீதித்துறையோட வேலை என்ன அப்படின்னா ஏதாவது சண்டை நடக்குது, ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் சண்டை நடக்குது, இல்ல மக்களுக்கும் ஸ்டேட்டுக்கும் சண்டை நடக்குது, இல்ல ஒரு மக்களுக்கும் மக்களுக்கும் சண்டை இருக்கு, இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு அப்படின்னா அந்த கான்ஃபிளிக்டை கான்ஸ்டியூஷன் படி சரி பண்ணி விடணும் இல்லையா, நீதி சொல்லணும். அவ்வளவுதான் ஜுடிஷியரியோட வேலை. ஆனா ஜுடிஷியரி என்ன பண்ணுது அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்க அந்த சட்டசபை இல்ல பாராளுமன்றம் அவங்க பாஸ் பண்ண லா கரெக்டா இல்லையா அப்படிங்கறது பாக்குது. அப்படிங்கும்போது இது கொஞ்சம் அப்நார்மல் பவரா இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஜுடிஷியரி பவர், டாக்டரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது இதுதான். ஸோ பாஸ் பண்ண லா கான்ஸ்டியூஷனுக்கு ஓகேவா, கான்ஸ்டியூஷனுக்கு எகெயின்ஸ்டா இருக்கா, இது இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி அனுப்புறது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ பவர். அது நம்ம ஜுடிஷியரிக்கு இருக்கு. அது எங்க இருக்கு, இந்த ஆர்டிகல் 13 இருக்கு. அதனால ஜுடிஷியரி இதை பண்ணுது. அடுத்தது ஆர்டிகல் 13 இன்னொரு விஷயம் பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டை பத்தியும் ஹைகோர்ட்டை பத்தியும். அதுக்கு ஒரு ஆர்டிகல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 32, ஹைகோர்ட் 226. அது ஒன்றும் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு லா பாஸ் பண்ணது ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு எகெயின்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த லா கேன்சல் ஆயிடும், அந்த லா வந்து ஒத்துக்கொள்ளப்படாது, கேன்சல் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு லா பாஸ் பண்றாங்க, அந்த லா இல்ல ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஆக்ட் ஒருத்தனோட அடிப்படை உரிமையை பாதிக்கப்படுது. அப்போ உடனே அவன் என்ன பண்ணலான்னு கோர்ட்டுக்கு போகலான்னு சொன்னேன். அப்போ அவன் எந்த கோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம், இல்ல ஹை கோர்ட்டுக்கு கூட போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நேரடியா போகலாம், இல்ல ஹை கோர்ட்டுக்கும் போகலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரடியா போகலாம் அப்படிங்கிறது எந்த சரத்துல கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிகல் 32 கொடுத்துருக்காங்க. ஹை கோர்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 226 சொல்லியிருக்காங்க. ஹை கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சேம் பவர்னு கூட சொல்லலாம். ஹை கோர்ட்டும் இதுல என்ன பண்ணும், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை பார்க்கும், ரிட் நீதி பேரணை இஷ்யூ பண்ணும். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும், அதுவும் ரிட் இஷ்யூ பண்ணும். சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தனோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது, அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம், ஹை கோர்ட்டுக்கும் போகலாம். அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனான் அப்படின்னா கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கேஸை எடுக்கணும், அந்த கேஸை வந்து நடத்தணும். ஆனா ஹை கோர்ட் வந்து அந்த கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவனுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால அவன் ஹை கோர்ட்டுக்கு போனான் அப்படின்னா அந்த ஹை கோர்ட்டோட டிஸ்கிரிஷன், வேணும்னா அந்த கேஸை எடுக்கலாம், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா வேற சுப்ரீம் கோர்ட்ல கண்டிப்பா அந்த கேஸை வந்து எடுத்தே ஆகணும். ஸோ ஆர்டிகல் 13 சொல்றது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா வந்து அந்த சட்டம் வந்து ஒத்துக்கொள்ளப்படாது, கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யாருக்காவது அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், ஆர்டிகல் 226 ஹை கோர்ட்டுக்கும் போகலாம். அதே மாதிரி ஆர்டிகல் 13 டிஃபைன் பண்ணிடுறாங்க இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ, மறு ஆய்வு கோட்பாடு, அதை பத்தி டிஃபைனும் பண்ணிடுறாங்க. அடுத்ததான் வந்து ஆர்டிகல் 14 சரத்து 14. ஸோ இதுல இருந்து தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸே ஆரம்பிக்குது, அடிப்படை உரிமைகளே வந்து இதுல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சா பிரிச்சிருவாங்க, ஒரு 6ஆ பிரிச்சிருவாங்க. அது என்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னாவே பார்ப்போம். இப்போ வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லாரும் வந்து சமம், ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது சமத்துவம், எல்லாத்தையும் சமமா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட உரிமை. ஸோ இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே ஒரு 4 ஃபண்டமெண்டல் ரைட் 14 இருந்து 18 வரைக்கும் ரொம்ப முக்கியமான அடிப்படை உரிமைகள். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 14 டிஃபைன் பண்றாங்க ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 14 வந்து கொடுக்குது, எல்லா சிட்டிசனுக்கும் கொடுக்குது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ், அதாவது சட்டத்திற்கு முன் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அண்ட் இருக்கிறனால ரெண்டு விஷயம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவும் இருக்கு, அதே மாதிரி சட்டங்களின் சம பாதுகாப்பும் இருக்கு, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். ஸோ இது ரெண்டும் வந்து வேற வேற விஷயங்கள். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா யூகேல இருந்து வந்த கான்செப்ட், யூகே கான்செப்ட். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது யூஎஸ் கான்செப்ட்.
ஸோ ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் கான்செப்ட். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் கான்செப்ட். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்திற்கு முன் சமத்துவம். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல். ஸோ யாராக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, இன்னும் ரிலீஜனாக இருந்தாலும் சரி, எந்த கேஸ்டாக இருந்தாலும் சரி, அவனுக்கு கொலை பண்ணால் 7 வருஷம் தண்டனை அப்படின்னா, அதே மாதிரி காசு கம்மியாக இருக்கிற ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, வேற எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, தாழ்ந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ரிலீஜனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனும் கொலை பண்ணால் 7 வருஷம் தண்டனை. ஸோ சட்டத்திற்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல். அதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அதாவது இதில் கொடுத்தாங்க தமிழில் சட்டங்களின் சம பாதுகாப்பு. அதே மாதிரி ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நல்ல பணக்காரன் இருக்கான், நல்லா பணக்காரன், நல்லா படித்தவன், அவனுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஈஸியாக கோர்ட்டுக்கு போகலாம், நிறைய காசு செலவு பண்ணி ஒரு லாயரை ஹையர் பண்ணலாம், அவனுக்கு அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் அவனோட நீதி கிடைக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, நிறைய பாசிட்டிவ் பாசிபிலிட்டி இருக்குது. இதே ஆப்போசிட்டாக கம்பேர் பண்ணிக்கோ, ஒரு ஏழையாக இருக்கான், அவனுக்கு சட்டத்தை பற்றியும் தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவன் நீதித்துறைக்கு போகிறதும் கஷ்டம், லாயரை ஹையர் பண்ண முடியாது. ஸோ இவனையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணோம், ஒரே தட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்இக்வாலிட்டி தான், அதுவே ஒரு இன்இக்வாலிட்டி தான். கரெக்டு தானே? ஸோ இவனுக்கு எல்லாமே ஈஸியாக அக்சசபிளாக இருக்குது, இன்னொருத்தனுக்கு எதுவுமே அக்சசபிளாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. ரிசர்வேஷன் சிஸ்டமே ஒரு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஈக்குவாலிட்டின்னு சொல்லியாச்சு, சமம்னு சொல்லியாச்சு, அப்புறம் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது இல்லையா, இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது இல்லையா, ஒருத்தன் இருந்து இன்னொருத்தன் நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணுறோம் இல்லையா, இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. ஆனால் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்குறோம் இல்லையா, அந்த ப்ரொவிஷன்ஸும் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படிங்கிறதான் குறிப்பிட்டிருக்காங்க, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், அதுவும் நம்ம நாட்டில் இருக்குது. இன்னொன்று ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். ஸோ எல்லா லாயும் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஈக்குவல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடாது, அன்ஈக்குவலை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அன்ஈக்குவல் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி. ஸோ அன்ஈக்குவல் எல்லா பக்கமும் ஈக்குவாலிட்டி இருக்கணும், அன்ஈக்குவலும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணால் அங்கேயே ஒரு இன்இக்வாலிட்டி வந்துச்சு, அங்கேயே ஒரு இன்ஜஸ்டிஸ் வந்துருச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதனால ஆர்டிகல் 14ல் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து யூகே கான்செப்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, இன்னொன்று வந்து யூஎஸ் கான்செப்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இந்த ஆர்டிகல் 14ல் இன்னொன்றும் சொல்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு ஆர்பிட்ரியாக ஒரு கவர்மெண்ட் பண்ணிச்சுன்னு வைங்க, ஸ்டேட்னா என்னன்னு முன்னாடியே டிஃபைன் பண்ணியாச்சு. ஸ்டேட் வந்து ஆர்பிட்ரியாக எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமல் எந்த விதமான ரீசனும் இல்லாமல் பண்ணிச்சு அப்படின்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அன் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதே வயலேட் பண்ணுற மாதிரி. இது எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ரிசர்வேஷன்ஸே எடுத்துக்கலாம். எல்லாமே ரிசர்வேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு புரியறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இப்போ ரிசர்வேஷன் இருக்குது, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ரிசர்வேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 27% கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் சேர்த்து ஒரு 14% கொடுத்துருக்காங்க, எஸ்சியும் எஸ்டி ரெண்டுமே சேர்த்து. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுத்தாங்க, 10% கொடுத்துருவாங்க. இது போக இன்னும் சில ரிசர்வேஷன் தட்டுகளாக இருக்கு, நம்ம அது போக வேணாம். இப்போ இது அந்த அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஓபிசி அவங்களுக்கு எதுக்காக 27% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் அவங்களோட பாப்புலேஷன் 52% இருக்கு. மொத்தம் இந்தியாவில் வந்து அவங்களோட பாப்புலேஷன் அதர் பேக்வர்ட் கிளாஸோட பாப்புலேஷன் 52% இருக்கு, அதில் பாதி 27% அப்படிங்கிறத ஒரு லாஜிக்காக ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. இதுக்காக எஸ்சிக்கு எஸ்டிக்கு 14% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்த பாப்புலேஷனில் எஸ்சி எஸ்டியோட பாப்புலேஷனே 14% இருக்கு, அந்த பாப்புலேஷனுக்கு ப்ரொபோர்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஜஸ்டிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ எதுக்காக இடபிள்யூஎஸ்க்கு 10% கொடுத்துருக்காங்க, இடபிள்யூஎஸ்க்கு 7.5% கொடுத்துருக்கலாம், இல்லை 15% கொடுத்துருக்கலாம். எதுக்காக 10% கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஜஸ்டிஃபை பண்ணல, ஆர்பிட்ரியாக இருக்குது. என்ன ஒரு காரணம், ஒரு லாஜிக் இல்லாமல் ஒரு ரீசன் இல்லாமல் ஒரு நம்பரை கொண்டு வந்திருக்காங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணுற ஒரு விஷயம் தான். இதை வந்து கேசஸ் சுப்ரீம் கோர்ட்டில் கேசஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் ஆக்சுவலாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதை எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஆர்பிட்ரியாக கவர்மெண்ட் பண்ணுது சரிங்களா, எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமல் எந்த விதமான ரீசனும் இல்லாமல், அது எந்த விதமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போடுறதாகட்டும், யாரையா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறதாகட்டும், ஆர்பிட்ரியாக எந்த வித காரணமும் இல்லாமல் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணுற மாதிரி தான். இன்னும் நிறைய ஆர்டிகல் வயலேட் பண்ணும், ஆனால் ஆர்டிகல் 14 பிரைமரியாக வயலேட் பண்ணுது. ஸோ ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா யூகே கான்செப்ட்
அதையும் கொடுத்துருக்காங்க. சட்டத்திற்கு முன் எல்லாரும் சமம். அந்த அந்த விஷயத்தையும் கொடுத்துருக்கு. இன்னொன்னு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சட்டங்களின் சம பாதுகாப்பு. இந்த 2 விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் நிறைய ஆர்டிகல்ஸ்ல இருக்கக்கூடியது வந்து ஃபாரினர்ஸ்க்கும் இருக்கு, இந்தியர்களுக்கும் இருக்கு. இந்த ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேத்துக்கும் இருக்கு. இந்தியர்களுக்கும் இருக்கு, ஃபாரினருக்கும் இருக்கு. ஆனா சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கம்ஸ் வித் அன் எக்ஸெப்ஷன்ஸ். அது ஆரம்பத்திலே பார்த்துட்டோம் இல்லையா? அது ஒரு முழுமையானது இல்லை, அப்சல்யூட் கிடையாது. நிறைய லிமிடேஷன், நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க மாதிரி. இப்போ இந்த ஆர்டிகல் 14 ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம், யாரா இருந்தாலும் சட்டம் ஒண்ணுதான். ஆனா பாத்தீங்க அப்படின்னா சாதாரண குடிமகனுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, ஒரு ஈக்குவாலிட்டி இல்லை. அது ஒரு எக்ஸெப்ஷன் தான். ஏன்னா பிரசிடென்ட்டுக்கு அவரோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவரையும் இவங்களையும் ஒன்னா ட்ரீட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பிரசிடென்ட்டை வந்து அவரோட டேர்ம், அவரோட காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கிரிமினல் கேசஸ்க்கு அரெஸ்ட் பண்ணவே முடியாது. கிரிமினல் கேசஸ், ஏதாவது ஒரு கொலை, ரேப்பு, அதெல்லாம் கிரிமினல் கேசஸ். கிரிமினல் கேசஸ்க்கு அவர் அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அவர் டேர்ம்ல இருக்க வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. அவர் என்னைக்கு அவர் ரிசைன் பண்றாரோ அதுக்கப்புறம் தான் அவர் அந்த கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு அன்இக்வாலிட்டி தான் இல்லையா? சாதாரண சட்டம் எல்லாத்துக்கும் சமம்னு சொல்லிட்டாங்க, ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. இது சிவில் கேசஸ் எடுத்துக்கோங்க. சிவில் கேசஸ் அப்படிங்கும்போது பிரசிடென்ட்டை மட்டும் அரெஸ்ட் பண்ணணும். சிவில் கேசஸ்ல நீங்க எதாவது பண்ணோம் அப்படின்னா அவருக்கு 40 நாளுக்கு முன்னாடியே சொல்லிடணும். 40 நாள் ஒரு டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அவர் அரெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அந்த இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து பிரசிடென்ட் அவரோட பொசிஷனுக்கு சரிங்களா சில ப்ரிவிலேஜஸ் இருக்கும் இல்லையா? நிறைய பேருக்கு வெறும் பிரசிடென்ட் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இதே மாதிரி பார்லிமெண்டேரியன்ஸ்க்கும் எம்பிஸும் பாத்தீங்க அப்படின்னா நினைச்ச நேரத்துலலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. அந்த பார்லிமெண்டோட சர்க்கிள்ல இருக்கும்போது அவங்களை அரெஸ்டே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சாதாரண குடிமகனுக்கும் அவங்களுக்கும் சில இன்இக்வாலிட்டி இருக்கு. இது வந்து எக்ஸெப்ஷன்ஸ். ஆர்டிகல் 14 வந்து இதோட எக்ஸெப்ஷன்ஸ். இதுக்கான இதுவும் இருக்கு. ஐ மீன் இதை வந்து ப்ரூஃப் இது பண்ணலாம். லாஜிக்கலா வந்து லீகலா வந்து இதுக்கு ரீசன் கொடுக்கலாம். ஏன் சாதாரண குடிமகனுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் சேர்த்து கொடுக்கல அப்படின்னா அவரோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி, அவரோட வேலைக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா? அது அவருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவரோட செக்யூரிட்டிக்கு வந்து டென்யூரா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி சில எக்ஸெப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 14 இந்த ஆர்டிகல் 361 படி பிரசிடென்ட்டையோ கவர்னரோ வந்து நாட் ஆன்சரபிள் டு எனி கோர்ட். அங்கே எந்த கோர்ட்டுக்குமே ஆன்சர் பண்ண வேண்டியதில்லை. எந்த கிரிமினல் ஆகட்டும், சிவில் ஆகட்டும், எந்த ஒரு கேசஸ் போட்டாலும் அவங்க எந்த கோர்ட்டுக்குமே வந்து ஆன்சர் பண்ண வேண்டியதில்லை. அது ஆஃபீஸ் வேலையா இருந்துச்சு அப்படின்னா. இதே அவங்க பர்சனல் வேலையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அவங்க டேர்ம்ல இருக்கும்போது அரெஸ்ட் பண்ண முடியாது. டேர்ம் முடிச்சோடனே அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 40 days சிவில் கேசஸ்க்கு டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிகல், அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது, அது இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷன்ஸும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஆர்டிகல் 14 தெளிவாயிடுச்சு இல்லையா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அதோட எக்ஸெப்ஷன்ஸ் இன்னும் 1 இருக்கு. இன்னும் 2, 3 எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி அடுத்த எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல நான் சொன்னேன், இதெல்லாம் ஆர்டிகல்லே குறிக்கிறாங்க. ஆர்டிகல் 105 எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி ஆர்டிகல் 194 எடுத்து பார்த்துட்டீங்கன்னா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய யாருமே, அதே மாதிரி சட்டசபை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்கக்கூடிய யாருமே இந்த சட்டசபை நடக்கும்போது, பாராளுமன்றத்தை தொடர் நடக்கும்போது அவங்க எந்த கோர்ட்ல யார் போய் ஆஜராகணும்னாலும் போக வேணாம் சரிங்களா? ஆனா இதே வேற யாரோ குடிமகனா இருந்தா ஏதாவது ஒரு கோர்ட்ல ஆஜராகிறதுக்கு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஆஜராகணும்னா அதுக்கு தனியா ஒரு கேஸ் போடுவாங்க. ஆனா ஒரு பார்லிமெண்டேரியனா இருந்தா, ஒரு எம்பியா இருந்தா, ஒரு எம்எல்ஏவா இருந்தா போய் ஆஜராக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது அவங்க பதவிக்கு கொடுக்கப்பட்ட அது ஒரு செக்யூரிட்டிக்காக. ஸோ இட்ஸ் அன் எக்ஸெப்ஷன். இது வந்து ஈக்குவாலிட்டியை பாதிக்கப்பட்டாலும், சமத்துவம் இங்க இழந்தாலும் இது வந்து எக்ஸெப்ஷன்ஸ் ஆர்டிகல்லே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி எக்ஸெப்ஷன். ஆர்டிகல் 14 இது வயலேட் பண்ணல. இந்த இதனால வந்து ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணணும்னு நினைச்சா அது தப்பு. வயலேட் பண்ணல அப்படிங்கிறதும் தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரின் ரூலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஐ மீன் இந்த மாதிரி வேற ஒரு நாட்டுல நம்ம நாட்டுக்கு அம்பாசிடரா வரவங்க சரிங்களா, டிப்ளமேட்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேல கிரிமினல் கேசஸ், சிவில் கேசஸ் போட முடியாது. அவங்க ஆஃபீஸ்ல இருக்க வரைக்கும் அவங்க மேல கிரிமினல், சிவில் கேசஸ் போட முடியாது. இதெல்லாம் ஒன் ஆஃப் தி எக்ஸெப்ஷன்ஸ் டு ஆர்டிகல் 14. ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14 இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன்ஸ். இதே மாதிரி எல்லா ஆர்டிகல்ஸும் இருக்கு. எல்லா ஆர்டிகலும் அப்சல்யூட் கிடையாது. சில ஆர்டிகல் அப்சல்யூட், சில ஆர்டிகல் முழுமையானது. எந்த விதத்துல தப்பு நடந்தாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம், அவங்க மேல கேஸ் போடலாம், அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். ஆனா சில ஆர்டிகல்ஸ் இப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு கொடுத்துட்டு அதுல எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. அந்த மாதிரி ஆர்டிகல், அதோட எக்ஸெப்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து எந்தெந்த ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கோ அந்தந்த ஆர்டிகல்ஸ்க்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். லாஸ்டா இது எல்லாத்தையும் ஒரு தடவை கோர்வையாகவும் பார்த்துடலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதில் இருக்க மற்ற ஆர்டிகல்ஸையும் மற்ற கிளாஸஸையும் வந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இக் கிளாஸ்.